நான் நன்மை பெறல, ஆசீர்வதிக்கப்படலை, என் வாழ்க்கையில உயர்வு வரல, கனம் உண்டாகல, இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை தேடுறனே, ஆராதிக்கிறனே, சபைக்கு போகிறனே, அப்படியெல்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில மேன்மை வரலையே, சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, ஏன் வாழ்க்கையில நிறைவேறல? நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்போதாவது கேள்வி எழுப்பி இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் நான் இதுவரை மேன்மை பெறாததுக்கு காரணம் என்ன? வேத வசனத்துக்கு முன்பதாக என் வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடுகள் உண்டுமோ? அவனுடைய வசனத்துக்கு முன்பதாக என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய அல்லது நிறைப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ? எப்போதான் நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம பல நேரம் என் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கல, மேன்மை உண்டாகல, ஆசீர்வதிக்கப்படலை நம்ம சொல்றோம் இல்ல, அவன் வாய்னால சொல்ல மனசுல நினைச்சிருக்கோம்ல. ஆனால் தேவன் ஏன் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரல? ஏன் என் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரல? ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வை எனக்கு தரல? காரணம் என்ன என்று எப்போதான் உன்னுடைய மனதுக்குள்ள யோசித்திருக்கிறோமா, எண்ணி இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையா வைப்பேன். அது எப்போ தெரியுமா? அவன் நான் உனக்கு விதிக்கிற அவன் கர்த்தருடைய கட்டளை, என்னுடைய கட்டளைப்படி எல்லா காரியங்களையும் நீ செய்ய கவனமாய் இருக்க வேண்டும், என்னுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆமென், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்.